இங்கே ஏதோ எழுதிட்டுருக்கனே, அது நான் தாங்க. சினிமாவில் பெருசாக சாதிக்கணும்னு 5 வருஷமாக ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன். இன்னும் எழுதிட்டு தான் இருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சம்பவம் இனிமேல் என்னால் ஸ்கிரிப்டெல்லாம் எழுத முடியுமான்னு தெரியல. அந்த ஒரு சம்பவம் என் வாழ்க்கையவே இருட்டில் தள்ளிடுச்சு. இந்த மொத்த சம்பவத்துக்கும் நான் தான் காரணம். நான் மட்டும்தான் காரணம். நான் கேட்ட அந்த கடைசி வார்த்தை என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு, காதுக்குள்ளே குடஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த வார்த்தையை கேட்டாலோ எங்கேயாவது பார்த்தாலோ ஐயோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. அந்த வார்த்தை தேஜு, எவ்வளோ நேரம் காலுக்காக வெயிட் பண்ணுறது? எங்கடா கேஸ் அதிகமாயிட்டு இருக்கு, டயர்டாக இருக்கு. இந்த கோவிட் டைமில் ஏஞ்சல் மாதிரி எத்தனை உயிரை காப்பாற்றிருப்ப. சேரப்டா, ஐஸ் வச்சதெல்லாம் போதும், நீ சேஃபா செக்யூர்டா தானே இருக்க. நான் சொன்ன ப்ரோட்டோகால்ஸ்ல ஃபாலோ பண்றியா? ஆமாம் ஆமாம், நீ சொன்ன மாதிரியே நிலவேம்பு கஷாயம், கபசீர குடிநீர், இஞ்சி, மஞ்சத்தூள், பூண்டு, லெமனு, பெப்பருன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு ஏதோ டைம் ட்ராவல் பண்ணி அந்த காலத்துக்கு போன மாதிரியே இருக்கு. குட் பாய். சரி டார்லிங், இப்போ என்ன எதுக்கு கூப்பிட சொன்ன? அது உன்கிட்ட 2 முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒன்று, அஸ்வின் கிட்ட நம்ம லவ் மேட்ரை சொல்லிட்டேன். அதே மாதிரி நாளைக்கு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோன்றதையும் சொல்லிட்டேன். ஓ, என்னை பற்றி என்ன சொன்னாங்க உங்கள் தம்பி? அவன் ஒரு விசித்திரமான கேரக்டர், கொஞ்சம் எமோஷ்னல், ஆனாலும் ரொம்ப ப்ராக்டிக்கல். நம்ம விஷயம் சொன்னவொடனே அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவனுக்கு அவங்க அம்மாவே கிடைச்சதா சொல்கிறான். அருண், என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இழந்ததுனால அந்த ஏக்கம் அவனுக்கு எப்பயுமே இருக்கும். அப்பா இல்லாத குறைய நான் போக்கிட்டேன், அம்மா இல்லாத குறைய நீ தான் போக்கணும். செய்வியா? கண்டிப்பா. சரி, அஸ்வின் எப்போ ஃபாரின்லேருந்து வரான்? ஏதோ பேண்டமிக்கு விசா ப்ராப்ளம்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் எப்படி இன்னொரு 3 மாதத்தில் வந்துடுறேன்னு தான் சொல்லியிருக்கான். சரி, 2வது விஷயம் என்ன? எல்லாத்தையும் ஃபோன்லேயே சொல்லிட முடியுமா? நாளைக்கு நம்ம மீட் பண்ணும் போது ஸ்பெஷலாக பேசுகிறதுக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. நாளைக்கு சர்ப்ரைஸாக சொல்கிறேன். பாய்.
Hi, bro. Bro? Bro, what happened to you? Bro? Bro, ஏன் அழுவுற? Bro? 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 Hey, bro. வாட் ப்ரோ, என்ன நடக்குதுங்க? நான் உங்களுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா? எதுக்கு ப்ரோ இப்படி அழுவுற? ப்ரோ ப்ரோ இப்படி அழுவுற அளவுக்கு என்ன நடந்துச்சு ப்ரோ? என்ன ஆச்சு? ஏதாச்சும் சொல்லு ப்ரோ. ஏன் இப்படி அமைதியாகவே இருக்க? சரி, உனக்கு ஸ்கிரிப்ட் எழுத சான்ஸ் கிடச்சிது, ப்ரொடியூசர்கிட்ட பேசுனியா? ஆமாம், அண்ணியை நீ மீட் பண்ணுறதா இருந்துச்சு. மீட் பண்ணிங்களா? பேசுனீங்களா? என்னை பற்றி எதாவது பேசுனீங்களா? ப்ரோ இப்படி அமைதியா ப்ரோ 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 நில்லு ப்ரோ. ப்ரோ ப்ரோ அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு ப்ரோ? சொல்லு ப்ரோ. ப்ரோ ப்ரோ சொல்லிட்டு போ, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி டீ போட்டிருக்கேன், ப்ளீஸ். தேங்க்யூ. வீடு செமையா இருக்கு, ஏன் பொருள் வாங்கி வைக்கல? நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்யணும் தான் எதுவுமே வாங்கி வைக்கல. சரி, அந்த 2வது விஷயம் சொல்லுவியா இல்லை வழக்கம் போல் அதையும் மறந்துடுவியா? அது எப்படி மறக்க முடியும்? நீ என் லைஃப்பில் வந்த நேரம் எனக்கு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்க. வாவ், சூப்பர்டா. 6 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஸ்கிரிப்டோட வர சொல்லி. எப்படியும் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அமைஞ்சா ஒரு சூப்பர் பேனர் ரெடியாக இருக்குது. படம் பண்ணிடுவேன்னு தான் நினைக்கிறேன். டோன்ட் வரிடா, நீ பட்ட கஷ்டங்களுக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் பலன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, டைம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? அதுக்குள்ளையா? ஆமாம், நான் இப்போ போனால் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ராப் போக முடியும். ஆமாம் தேஜு, எங்கள் எல்லாரை விட உன்னோட ஜாப் தான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதிட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. பாய். ஏய், என்ன ஆச்சு? இல்லை தேஜு, நீ பாயின்னு சொன்னோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ சில்லியாக பேசாத. என்னன்னு தெரில, எல்லாமே நான் உங்ககிட்ட நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு எதுவுமே கிடைச்சதில்ல. அப்படி எனக்கு கிடைச்ச விஷயமும் என்கிட்ட இருந்ததில்லை.
அஸ்வினும் அப்படி தான். கொஞ்ச நாள் தான் என் கூட வளர்ந்தான், அப்புறம் ஃபாரின் போயிட்டான். இப்போ தான் எல்லாமே என் கை கூடி வருது. நீ, ப்ரொடியூசர் எல்லாம். அதான் என்னன்னு தெரில, நீ பய சொன்னோடனே உள்ள ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. ஏதோ பிரிகிற மாதிரி தோணுது. அதான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். இந்த மாதிரி ஃபேஸ் வச்சுருந்தா என்னால் போக முடியாது. இப்போ சிரிக்கிறியா இல்லையா? இப்போ நீ சிரிக்கல, திருப்பியும் நான் அதை சொல்லுவேன். அப்படியா? ஓகே, பாய். தேஜு 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 ஒரு நிமிஷம் நில்ல. தேஜு நான் சொல்றத கேளு. தேஜு ஒரு நிமிஷம் நில்லு. தேஜு 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 அதுக்கப்புறம் 15 டேஸாக என்கிட்ட பேசவே இல்லை. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அவள்கிட்ட பேசுறதுக்கு. என்கிட்ட கோச்சிட்டு தான் பேசாமல் இருக்கான்னு நினச்சேன். 15 டேஸ்க்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ப்ரோ 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 ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க ப்ரோ? அவங்க ஃப்ரெண்டு தேஜு கண்டினியூஸாக கோவிட் பேஷண்ட் பார்த்ததுனால ஹெவியாக இன்ஃபெக்ட் ஆகி ட்ரீட்மெண்ட் பலன் அளிக்காம நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்க. ஐயோ, நீ வந்ததுக்கப்புறம் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நானும் தேய்ச்சிக்கிட்ட போகிறது தான் சரின்னு இருந்தேன். நீ வந்துட்ட, இப்போ நான் போகிறது தான் சரி. It's time to go. ப்ரோ நில்லுங்க ஒரு நிமிஷம். ப்ரோ ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். ப்ரோ ஒரு நிமிஷம் நில்லுங்க. அண்ணி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க ப்ரோ. பாய். ஏண்டா? சாரி ப்ரோ. நீயுமா? நிம்மதியாக சாக கூட விட மாட்டியா? என்ன ப்ரோ நீ ஏன் இப்படி பேசுகிற? ஐ அண்டர்ஸ்டாண்ட். அண்ணி இப்போ நம்மளோட இல்லை, பிளட்டி கொரோனா. ஆனால் யோசிச்சு பார்த்தியா, அண்ணி மாதிரி எத்தனை பியோர் சோல்ஸ், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புன்னு எத்தனை கூட இருந்தவங்க இப்போ யாரும் இல்லை. இது பத்தாதுன்னு கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட், நர்சிங், டாக்டர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ பெயின் இருந்தும் அவ்வளோ ரிஸ்க் இருந்தும் எவ்வளவோ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி கவர்மெண்ட் எவ்வளோ ப்ரெஷர் தாங்குறாங்க. ஹோல் வேர்ல்டே இந்த க்ரைசிஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. அஃப்கோர்ஸ் கொரோனா இஸ் அ நேச்சர் க்ரைசிஸ். வி ஷுட் பி சாரி டு த நேச்சர் ஃபார் எவ்ரி திங். கொஞ்சம் நஞ்சமாக பண்ணியிருக்கோம். அன்னி மாதிரி ஏஞ்சல்ஸ்லாம் நேச்சர் விட்டு கொடுக்காது ப்ரோ. பட் யூ ஸ்டில் அலைவ். கண்டிப்பாக அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். தேஜு அணி இருந்திருந்தா உன் லைஃபுக்கு என்ன சப்போர்ட் கிடச்சிருக்குமோ
அதை இப்போவும் உனக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. எஸ் ப்ரோ, யூ ஷுட் ஸ்டார்ட் டு ரைட் அ ஸ்கிரிப்ட் பேஸ்ட் ஆன் யுவர் லைஃப். அது மட்டும் இல்லை, என் பர்சனல் ஒப்பீனியனில் பயந்துக்கிட்டு இருக்கியே அதுதான் உன் பட டைட்டிலாக இருக்கணும். எஸ், பாய் தான் உன் பட டைட்டில். என்னால் முடியாதுடா. யார் கண்டா? யூ கேன் சேஞ்ச் த பாய் அஸ் பாசிட்டிவ் நோட். இப்போ தான் நெகட்டிவெல்லாம் பாசிட்டிவ் தானே. இங்கே நிறைய பேருக்கு ஐடென்டிட்டி தேவை, ஆனால் இதுதான் ஐடென்டிட்டின்னு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. யூ கேனாட் சூஸ் த ஐடென்டிட்டி, பட் யூ கேன் மேக் த ஐடென்டிட்டி. எனக்கு நம்பிக்கை இருக்குது, பாயோட ஐடென்டிட்டியை நீ மாற்றுவேன். ஸோ டேக் கேர், பாய். ஏ அஸ்வின், ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. அஸ்வின் நில்லு. ஏய் நில்றா டேய். அஸ்வின் 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 எங்கடா இருக்க? அஸ்வின் அஸ்வின் வணக்கம். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களுக்கு சர்வதேச விமான சேவை இன்னும் சில மாதங்களுக்கு தடை விதித்துள்ளது. Hello? Hi, I'm Ashwin's roommate. Yes bro. I don't know how to tell this. Bro, அங்கே அஸ்வினுக்கு இஸ் எவ்ரிதிங் ஓகே தேர்? அஸ்வின் இஸ் ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, Ashwin was COVID positive. I'm so sorry. I'm very, very sorry. But Ashwin is no more. ப்ரோ, நாங்கள்லாம் பிரிஞ்சுட்டோன்னு பயப்படாத, தயங்காத. பயன்ற வார்த்தை பிரியறதுக்காக மட்டும் சொல்லலை, கண்டுபிடி. இங்கே எதுவுமே ஆழமாக யோசிச்சா ஒரு மாற்றம் பிறகுது. உண்மையான அர்த்தம் என்னன்னு தேடு ப்ரோ. அந்த பயத்துலேருந்து வெளியில் வா ப்ரோ. இது உனக்கு மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்குமே ஒரு பதிலாக இருக்கும். உன்னால் முடியும் ப்ரோ. அண்ணியும் நானும் ஒரு பர்பஸோடு தான் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்கோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ட்ரை இட் ப்ரோ, யூ கேன். ஹலோ சார், நான் அருண்குமார் பேசுகிறேன் சார். ஸ்கிரிப்டோட ஒன்லைன் ரெடியாக இருக்குது, பேசலாமா சார்?
second place under the category Best Editing. Congratulations, sir. வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துடணும். நான் பெரிய ஆளாக வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கு எதுக்குங்க கோர்ஸு கீர்ஸ் எல்லாம். நான்